ஹாய் வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இந்த கார்ட்போர்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு இந்த கிராஃப்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 15 x 17 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தேன் பென்சில் யூஸ் பண்ணி. இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறதுக்காக சிசர் அல்லது கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து கவர் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். அதுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ இல்லை ப்ளைன் ஃபோம் ஷீட்டோ இல்லைனா கலர் பேப்பரோ இல்லை பேட்டர்ன் பேப்பரோ இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். சில்வர் கலர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த கலரில் வேணாலும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கார்ட்போர்டை வச்சுட்டு அதை சுற்றியும் கொஞ்சம் கேப் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டோட ஓரங்களில் ஃபுல்லாகவே ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். சென்டர்லேயும் கூட இந்த க்ளூ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஹாட் க்ளூ கன்னோ இல்லைனா ஃபெவிபாண்ட் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூவோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபோம் ஷீட்டில் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு ஓரங்கள் ஃபுல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணிவிட்டு இதையும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டுறதுனால நம்மளோட கிராஃப்ட் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக நான் ஒரே ஒரு ஃபோம் ஷீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரே கலராக யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டபுள் கலராக கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போது எல்லா சைட்லேயும் எக்ஸஸாக இருந்த ஃபோம் ஷீட்டில் இருந்த கார்னர் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஓரங்களில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டின பிறகு இதுக்கு பேக் சைடில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த பேக் சைட்லேயும் கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஸ்டிக் பண்ணலாம். நான் வந்து சாதாரண ஒயிட் பேப்பர் தான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை எதுவுமே ஸ்டிக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ப்ளைனாக கூட நீங்கள் விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சைடில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் இன்னொரு சைடில் ஒயிட் பேப்பரும் இருக்கிற மாதிரி நான் ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ அல்லது ஃபோம் ஷீட்டோ ஸ்டிக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ஒயிட் பேப்பரோ அல்லது கலர் பேப்பரோ ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிராஃப்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்ட்போர்ட் பீஸில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை விட நம்ம இப்போ புதுசாக எடுத்துருக்கிற கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதோட மெஷர்மெண்ட் நான் என்ன எடுத்தேன்னா 18 x 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி, இதே மாதிரியே 2 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். 2 பீஸ் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஹாட் க்ளூ கன்னோ இல்லை உங்ககிட்ட என்ன க்ளூ இருக்கோ அந்த க்ளூ யூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் ஒன்றோட ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற கார்ட்போர்ட் வந்து ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா நீங்கள் 3 அல்லது 4 பீஸ் கூட சேர்த்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒட்டின பிறகு சென்டரில் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். மேலே உள்ள கார்ட்போர்டில் மட்டும்தான் நம்ம வந்து ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபுல்லாகவே, அதாவது அந்த 2 கார்ட்போர்டும் சேர்த்து ஹோல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். 17 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஓரங்களில் கேப் விட்டுட்டு ஒரு 3 mm கேப் இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து இந்த ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணிட்டு 2 சைடும் கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் நான் இந்த கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணியே இப்படி எடுத்து விட்டுக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்த பிறகு இதுலேயும் நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் ஒட்ட போகிறேன். ஏற்கனவே ஒயிட் கலரில் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து மீதி இருந்தது. அந்த மீதி இருந்தது தான் நான் இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இது வந்து வேறு கலரில் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். டபுள் கலரில் யூஸ் பண்ணோன்னா மேல் பக்கமாக வைக்கக்கூடிய கார்ட்போர்டில் ஒரு கலரும் கீழ்ப்பக்கமாக வைக்கக்கூடிய கார்ட்போர்டில் இன்னொரு கலரும் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிக் பண்ண பிறகு மேல் பக்கமாக வைக்கக்கூடிய இந்த பெரிய சைஸ் கார்ட்போர்ட் இருக்குல்ல, இதில் வந்துட்டு புஷ்பின் எடுத்திருக்கேன் நான். இதை யூஸ் பண்ணிவிட்டு கேப் விட்டு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். புஷ்பின்க்கு பதிலாக காம்பஸ் அல்லது டிவைடர் யூஸ் பண்ணி கூட இந்த ஹோல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நீட்டாக போட்டு விட்டுடலாம். இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. நான் இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாகவே தேவையான அளவுக்கு கேப் விட்டு இந்த ஹோல்ஸ் எல்லாமே போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அங்கங்கே சின்ன சின்ன டாட் வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கீழ்ப்பக்கமாக வைக்கக்கூடிய இந்த கார்ட்போர்ட் பீஸ் இருக்குல்ல, இதுக்கு சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே குயிக்காக இதை செஞ்சுருவீங்க. இப்போது நம்ம மேல் பக்கமாக நம்ம ஹோல்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இப்படியே எடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலேயோ கபோர்ட்லேயோ வச்சுட்டு இயரிங் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து பேப்பரில் ஃப்ளவர்ஸ் மாதிரி செஞ்சு மேல் பக்கம் மட்டும் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட சாட்டின் ரிப்பனோ இல்லை ஸ்டோன் செயின்ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது லேஸோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அழகாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படினாலும் இதை பண்ணிக்கலாம். எந்த டெக்கரேஷனுமே பண்ண விருப்பம் இல்லை, அப்படி ப்ளைனாக தான் வச்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி கூட எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த கிராஃப்ட் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் யூஸ் பண்ணிட்டு எல்லோ கலரில் சென்டரில் ஒரு ஃப்ளவரும் அதுக்கு சைடில் ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் பிளாக் கலரும் இருக்கிற மாதிரி 2 ஃப்ளவர்ஸும் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த இயரிங்ஸ் எல்லாம் எடுத்து இதில் வந்து நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இயரிங்ஸ் ஸ்டட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது ஏதாவது சஜஷன் இருந்தாலோ அதை வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.